வாசனுக்காண்டி இந்த லைசன்ஸ் எப்படியாச்சும் கொடுக்கணும். இதை வந்து பரிசீலிக்கணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டிடிஎஃப் வாசன் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல, தேவையில்லாம ஒரு லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமா ஏற்கனவே ஒரு 2 வருஷம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது பரிசீலனை பண்ணி இதே போதுமான தண்டனை நான் எதிர்பார்க்குறேன். இந்த தண்டனையை வந்து முடிச்சுக்கிட்டு ஆயுள் தண்டனை இது மாதிரி எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிடிஎஃப் லைசன்ஸ்க்கு வந்து ஒரு லைசன்ஸ் வந்து திருப்பி பரிசீலனை பண்ணி லைசன்ஸ் கொடுத்து டிடிஎஃப் வாசன் திரும்பி வந்து தமிழ்நாடு ரைடு, இந்திய ரைடு ஃபுல்லாக போகணும். செரி பிளாக்ஸ் மாதிரி வேர்ல்டு ரைடு எல்லாமே போகணும். இன்னும் டிடிஎஃப் வாசன் இன்னும் வளர விடணும். தமிழக அரசு டிடிஎஃப் வாசனை வந்து இது மாதிரி இன்னும் வளர விட்டு இன்னும் பெரிய ஆக்கணும். டிடிஎஃப் வாசனை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் டிடிஎஃப் வாசனுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த காவல்துறைக்கு டிடிஎஃப் வாசன் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தாலும் அதை விட்டுட்டு காவல்துறை எல்லாரும் டிடிஎஃப் வாசனுக்கு சப்போர்ட் பண்ணணும். டிடிஎஃப் வாசன் எல்லா வீடியோலையும் ஹெல்மெட் போட சொல்லி நல்லா எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிக்கிருக்காங்க. டிடிஎஃப் வாசன் பண்ணுறதுனால டிடிஎஃப் வாசன் பார்த்து கெட்டு போகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேவையில்லாமல் ஸ்பேக்கான ஃபிட் பண்ணுறாங்க. டிடிஎஃப் வாசன் வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இதுலேருந்து வந்திருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு கோபுரவே அம்மாட்டு காசு அதெல்லாம் வாங்கல. ஒரு ஆட்டுக்குட்டி 10 ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்த ஆட்டுக்குட்டியை மேய்ச்சி அதை விற்று தான் சின்னோண்டு ஒரு கோபுரம் வந்து 10,000 கோபுரம் 50,000 கோபுரம் இல்லை, சின்ன ஒரு 10,000 கோபுரம் ஆரம்பிச்சு அவங்க அம்மாவோட ஒரு 1,500 வாங்கி ஊட்டி கொடைக்கானல் சின்ன ரைடாக போய் அதுக்கப்புறமாட்டி 1 லட்சம் ரூபா பணத்தை சேர்த்து அதுக்கப்புறமாட்டி ஒரு பிக்கஸ்ட் லாங்கஸ்ட் ரைடு போய் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய மக்கள் வந்து டிடிஎஃப் மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒன்று உருவாக்கியிருக்காங்க. டிடிஎஃபோட ஒரு ஹார்ட் ஒர்க்கும் அதோட டிடிஎஃபோட இவ்வளோ பெரிய வளர்ந்துருக்காருன்னு என்ன காரணம்னா மக்களுக்கு வந்து நல்லா உதவி பண்றாரு. இந்த நிறைய பேர் வந்து பிரேம் தாண்டி பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட மனசே உதவி பண்றதுனால வந்திருக்கிறதுனால இவ்வளோ பெரிய மக்கள் வந்திருக்காங்க. இல்லாட்டி இவ்வளோ டிடிஎஃப் இவ்வளோ க்ரௌட் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இவ்வளோ கூட்டம் வராதுக்கு ஒரே காரணம் டிடிஎஃபோட வந்து உதவுற பண்பு தான் காரணம். டிடிஎஃப் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமா 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னு ஒரு யூடியூப்ல சொல்லியிருந்தாரு. அந்த 1 கோடி ரூபாயில 30 லட்சமோ 40 லட்சமோ மக்களுக்கே டொனேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனலும் எல்லாமே அரண்டுட்டாங்க. இவர் நினைச்சிருந்தா SBI இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தா அவர் லைஃபுக்கே செட்டில் ஆகிருக்கலாம். மாசம் 10 லட்சம் வராமல் பண்ணியிருக்கலாம்.